நான் மாசமா இருக்கேன்டா. நமக்கு குழந்தை பிறக்க போகுது. மாப்ள, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. அந்த பூச்சி சாக வேண்டியவன் தான். சாகடிக்கிற உரிமை எனக்கு யாரும் மாமா கொடுத்தா? இந்த புத்தி அப்ப எங்கடா போச்சு? இப்ப பேசுற தப்புதான். நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கணும், பொறுமையா இருந்திருக்கணும். அவனை அப்படி போட்டு அடிச்சிருந்திருக்க கூடாது, கழுத்தை நெரிச்சிருக்க கூடாது. அவன் செத்து போயிட போறான் சார்னு அப்பவே கான்ஸ்டபிள் சொன்னாரு. ஆனா நான் கேட்கலையே, என் மரமண்டைக்கு ஏறவே இல்லையே. மாமா, நீங்க பூஜாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்படி நான் கேட்கறதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. இவ மாசமா வேற இருக்கா. இவகிட்ட அன்பா 4 வார்த்தை கூட உட்காந்து பேச முடியாம வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு வேலையும் இல்ல, பூஜா பக்கத்துல நானும் இல்ல. மாப்ள, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்ள. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை நான் ஜாமீன்ல எடுத்தே தீருவேன். தயவு செஞ்சு வேணாம் மாமா, எனக்கு இந்த தண்டனை வேணும். இந்த வலி வேதனையெல்லாம் நான் அனுபவிச்சு தீரணும். இதுக்கப்புறமாவது என் குணம் மாறி நான் ஒழுங்கா இருந்தேனா, அதுதான் என் பூஜா என் மேல வச்சிருக்க பாசத்துக்கு நான் கொடுக்குற மரியாதை. என்ன ஆர்கியூ பண்ணாலும் 3 வருஷத்துக்கு குறையாம தண்டனை இருக்கும். அதுக்குள்ள குழந்தை பிறந்துரும், ஸ்கூலுக்கே கூட போக ஆரம்பிச்சிரும். அப்பா எங்கம்மான்னு கேட்டா பூஜா என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியல. இத பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. எனக்கு நீ வேணும்னா வேணும் தான். இப்ப நீ உள்ள இருக்க, ஆனா நாளைக்கு நீ வெளியில வந்தே தீரணும். வாங்க பெரியப்பா.